கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1747க்காய் கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் ஏசாயா 50ஆம் அதிகாரம் 7வது வசனத்தின் முதல் பகுதி, கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன். நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வார்த்தைக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். மனிதர்கள் உனக்கு துணை இருப்பார்கள். காலங்கள் மாறுகிற பொழுது துணை நின்ற மனிதர்கள் தூரம் போய்விடுவார்கள். ஹல்லேலூயா. மனிதர்களால் நீ வெட்கப்படுத்தப்படலாம், மனிதர்களால் அவமானப்படுத்தப்படலாம், மனிதர்களால் துரத்தப்படலாம். இன்றைக்கு ஆண்டவர் உன்னை தேடி இந்த வார்த்தையை தருகிறார். மகனே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், பயப்படாதே. உன் பயத்தை மாற்றும்படியாய் நான் உன்னோடு கூட இருந்து உனக்கு சில காரியங்களை செய்ய போகிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஒருவேளை நீ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவளாக கூட இருக்கலாம். உன்னையும் அவர் நேசிக்கிறார். சிக்கிக் கொண்டிருக்கிற பிரச்சனைகளிலிருந்து உன்னை விடுவிக்க வேண்டுமானால் இயேசு கிறிஸ்து ஒருவரால் மாத்திரம்தான் முடியும். அவர் உனக்கு துணை செய்கிறார், அவர் உனக்கு பாதுகாப்பாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ வெட்கப்பட்டு போவதில்லை. வேதம் சொல்லுகிறது, மை பீப்புள் ஷால் நாட் பி அஷாம்ட். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை. இயேசுவிடத்தில் வந்த பிள்ளைகளை அவர் ஒரு நாளும் வெட்கப்படுத்த மாட்டார். கண்ணீரோடு நிற்கிறாயா? கவலையோடு நிற்கிறாயா? பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வழியின்றி தவித்து கொண்டிருக்கிறாயா? இயேசு உன்னை அழைக்கிறார். வா, கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, யார் யார் பிரச்சனைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரையும் அழைத்து, மகனே, மகளே, சகோதரனே, சகோதரியே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. இந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து உன்னை தேடி வருகிறது. ஆமென். பயப்படாதே, ஆண்டவர் உனக்கு துணை நிற்கிறார். நீ வெட்கப்படுவதில்லை. உன் வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தனையான பலன்கள் வரப்போகிறது. உன் வெட்கத்திற்கு பதிலான பல மகிழ்ச்சிகளை நீ சந்திக்க போகிறாய். எந்த இடத்துல, எந்த பகுதியில் நீ வெட்கப்பட்டு நின்றாயோ அதே இடத்துல கர்த்தர் உன்னை தலை நிமிரப் பண்ணுவார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.